நமக்கு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் நிற்க சொல்றாருங்கிறத இந்த ஊடக நண்பர்கள் மக்களை கேட்டது. பார்த்துக்கலாம்டா, நான் முடிவு பண்ணுவேன், சரியா செய்வேன் அப்படின்னு மட்டும் சொன்னார். நாங்கள் வந்து இந்த களத்துல வலிமையோடு நிற்கிறது மிகப்பெரிய ஆட்களாக மாறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்காரு, இங்கே இருக்கக்கூடிய ஒரு எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கு வேட்புமனு பரிசீலனை 11 மணிக்கு சரியாக தொடங்கியது. அதில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக மாக்கி சீதாலட்சுமி ஆகிய நான் 3 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்த 3 வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முதல்ல வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று தேர்தல் அதிகாரி அறிவித்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சியை சார்ந்த உறவுகளும் கைதட்டி வாழ்த்து தெரிவித்தாங்க. அதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்படி தான் இருக்கணும். ஏன்னா அரசியல் களத்தில் ஆரோக்கியமான ஒரு நேர்மையான ஒரு போட்டி இருக்கலாம், ஆனால் தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாது. அந்த முறையில் எல்லாருமே வாழ்த்து தெரிவித்தாங்க. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் மிக சரியாக செய்துட்டு வராங்க. எந்த ஒரு வேட்புமனுவாக இருந்தாலும் நிராகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லாமல் சில சான்றுகள் விடுபட்டிருந்தால் கூட மாலை வரைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையாக மிக சிறப்பாக இயங்குறாங்க. ஜனநாயக அடிப்படையில் இறங்குதாக அதுக்கு என்னுடைய நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். செல்வோம். நேற்று இரவு ஒரு பதிவு வெளியாயிருக்குது. திமுக பிரமுகர் ஒருத்தர் உங்கள்கிட்ட பேரம் பேசுறதா, பல கோடி ரூபாய் பணம் தரணும், போட்டியிலிருந்து வாபஸ் வாங்கிக்கணும்னு சொல்லி பேரம் பேசுறதை குறிப்பிட்டிருக்கீங்க. அது உண்மையா? பதிவுகள் வெளியாயிருக்குன்னு சொல்கிறீங்க. நான் எங்கேயாவது பதிவு செய்திருக்கேனா அப்படிங்கிறது என்னோட முதல் கேள்வி. சரிங்களா? நான் அப்படி எந்த ஒரு பொது ஊடகங்களையும் அப்படி எந்த பதிவுகளையும் செய்யலை. திமுக தரப்புலேருந்து உங்கள்கிட்ட யாரும் பேசலை? இல்லை, பேசுனாங்களா பேசலையா? திமுக தரப்புலேருந்து யாரும் பேசல. சொல்லுங்க. அல்ல, போட்டியிட வேண்டாம்ல யாரும் சொல்லலைங்க. அவ்வளோதான், விடுங்க. போட்டியிட வேண்டாம் என்று யாருமே சொல்லலை. அவ்வளோதான். போட்டியிலேருந்து விலகிக்குங்கன்னு சொல்லலை. அப்படி சொன்னாலும் நான் விலக போகிற ஆள் இல்லைன்னு தெரியும். அதனால் அப்படி யாரும் சொல்லலை. அது இது நீங்கள் எப்படி யோசிச்சு கேட்குறீங்கன்னு தெரியல. அடுத்த கேள்விக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அண்ணன் சீமான் வரும்பொழுது தொடர் போராட்டத்தில் ஈடுபட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தந்தை பெரியாரை பற்றி தவறாக குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. எந்த யார்? ராமகிருஷ்ணன் தந்தை பெரியார். அதாவது என்ன அப்படின்னா, இல்லை அப்படி அவங்க சொல்லியிருந்தா அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் சீமானண்ணை இங்கே வர்றதையோ இது பண்ணுறதையோ யார் தடுக்க முடியும்? அது ஒன்று இருக்குல்ல. அது இல்லாமல் நான் இதை பெரியார் திராவிடத்தை பற்றி கேட்டாங்கன்னு சொல்கிறேன். திராவிட கழகத்தில் தான் என்னோட மாமனார் 40-50 ஆண்டுகளாக இருக்கார். ஆனால் அப்படி இருந்திருந்தால் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நிற்பதை பெருமையோடு வாழ்த்துகிறார். அப்படி இருந்திருந்தால் இல்லை தவறு, நீ போக வேண்டான் என்று எனக்கு எதிர்ப்பை தெரிவிச்சிருப்பார். அப்படியெல்லாம் இல்லைங்க. அது அவர்களோட கருத்தாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு சின்ன உணர்வில் அவர்களுக்கு ஏற்பட்ட மன வருத்தத்தில் கூட சொல்லியிருக்கலாம். நான் அப்படி இங்கே ஒன்றும் நடக்காது, அப்படி இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற நீங்கள் அண்ணன் முத்துசாமியோட பேட்டி கூட பார்த்துருப்பீங்க. அவர் அப்படி நாங்கள் ஜனநாயக முறைப்படி தான் எதிர்கொள்வோம் தான் சொல்லியிருக்காரு. தேர்தல் பிரச்சாரம் எப்போ தொடங்குறீங்க? தேர்தல் பிரச்சாரம் இப்போ என்னென்னா அனுமதி கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது. நம்ம முந்தியெல்லாம் நினச்சது போல் பண்ண முடியலை. அப்போ அந்த தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம முறையை அனுமதி போட்டு 48 மணி நேரத்துக்கு முன்பு போட்டு அது எந்த அளவுக்கு அது நமக்கான அந்த வாய்ப்பு அமையுதோ அப்படி அந்த முறைப்படி தான் செய்ய போகிறோம்.